தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. குற்ற உணர்வால் சோர்ந்து போகாதே, என் இரக்கத்தால் உன்னை மன்னித்து புதிய வாழ்வை தந்து ஆசீர்வதிப்பேன். தானியேல் 9:10. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டா, கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று பயத்தோடு வாழ்கிறீர்களா? கலங்காதீர்கள். தானியேல் தன் ஜனங்களுக்காக மன்றாடின போது தேவன் நியாய தீர்ப்பை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறவர் என்பதை அறிந்திருந்தார். மனிதர்கள் உங்கள் கடந்த கால தவறுகளை சுட்டி காட்டி குற்றப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவரிடத்தில் இருப்பது தண்டனை அல்ல, மன்னிப்பு. அவர் உங்கள் மீறுதல்களை மேகம் போல் அகற்றி விடுகிறவர். நீங்கள் எவ்வளவு தூரம் விலகி சென்றிருந்தாலும் அவருடைய இரக்கத்தின் கரங்கள் உங்களை அரவணைக்க நீண்டிருக்கின்றன. உங்களின் கடந்த கால பாவங்களை பற்றின குற்ற உணர்வு உங்களுக்கு வரும்போதெல்லாம், என் இயேசு சிலுவையில் சிந்தின தமது குற்றமற்ற இரத்தத்தினால் எனக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது என்று சொல்லி அறிக்கையிட்டு இனி எந்த பாவமும் செய்யாதிருங்கள். உங்களை குற்றப்படுத்தும் கிரியைகள் விலகி ஓடி தேவ சமாதானம் நிரப்புவதை உணர்வீர்கள். இன்று முதல் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை மீண்டும் உயர்த்துவார். சமாதானத்தோடு முன் செல்லுங்கள். ஆமே. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிப்பதில் வல்லவரே, உமது இரக்கத்திற்காக நன்றி. என் குற்றங்களை மன்னித்து மனபாரத்தை நீக்கி உமது தெய்வீக சமாதானத்தால் என்னை நிரப்பி ஆசீர்வதித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.